अस्सलामु अलैकुम நீங்கள் أعوذ ஈமான் بالله சேவையை من சப்ஸ்கிரைப் செய்து الشيطان பெல் பட்டனை அழுத்துங்கள். الرجيم بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் மனிதன் அடிப்படையில் அவன் பெற வேண்டிய உரிமைகள் பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாட்டை நாம் பார்க்கவிருக்கிறோம். நேற்றைய தினம் டிசம்பர் 10 கடந்த 72 ஆண்டு காலமாக 1948 ஆண்டிலே இருந்து டிசம்பர் 10 நாளை மனித உரிமைகள் தினம் என்று சர்வதேச உலகம் கடைபிடித்து வருகின்றது. மனிதனாக ஒருவன் பிறந்துவிட்டால் அவன் என்னென்ன உரிமைகள் பெற்றவன், என்னென்ன உரிமைகளை அவனுக்கு இந்த உலகம் தர வேண்டும், சக மனிதன் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் உலகம் ஒரு முறை மறுபடியும் நினைத்து பார்த்து கொண்டு இந்த அடிப்படையிலே இந்த உரிமைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றனவா அல்லது நாம் பிறருக்கு கொடுக்கின்றோமா என்று நாடுகளும் தனி மனிதர்களும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு நாளாக இதை கடைபிடிக்கின்றார்கள். இன்றைக்கு உலகத்தில் உள்ள எந்த நாடுமே தன்னுடைய குடிமக்களுக்கு மனித உரிமை பிரகடனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை முறைப்படி தருகின்றனவா என்று பார்த்தால், நவீன யுகம், நாகரீக உலகம், நாம் பல புதிய கண்டுபிடிப்புகளை உலகத்துக்கு தந்துவிட்டோம். இதற்கு முன்னர் வாழ்ந்தவர்களெல்லாம் காட்டு மிராண்டிகள், அறிவற்றவர்கள், மூடர்கள், நாகரீகம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் என்று நம்முடைய முன்னோர்களை பழித்துவிட்டு நாம் தான் உலகத்தையே புதிதாக உருவாக்கியதைப் போல இன்றைய நாகரீக உலகம் தன்னைத்தானே பெருமை பொங்க பேசிக் கொள்ளுகிறது. ஆனால் இந்த உலகத்திலும் கூட மனிதனுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. அடிப்படை உரிமைகளே மறுக்கப்படுகின்றன. ரைட் டு லைஃப், ஒரு மனிதனுக்கு வாழுகின்ற உரிமை இருக்கிறது, வாழும் உரிமை பறிக்கப்படுகிறது. நீங்கள் நேற்றைக்கு முன்தினம் உத்தரப்பிரதேசத்திலே ஒரு குடும்பத்தில் திருமணம், மணப்பெண்ணுக்கு ஒரு பக்கத்தில் அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணமகன் மணமேடைக்கு வருவதற்கு தயாராக ஆகிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே காவல்துறை வருகிறது. இந்த திருமணத்தை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கும்போது, மணப்பெண்ணின் மதம் வேறு, மணமகனின் மதம் வேறு, இப்படி மதம் மாறி நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் மாவட்ட கலெக்டருடைய அனுமதியை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். திருமணம் நிறுத்தப்பட்டு விட்டது. மாவட்ட ஆட்சியாளருடைய அனுமதிக்காக அந்த தம்பதிகள் காத்திருக்கின்றார்கள். விரும்பியவர்களை மணமுடித்துக் கொள்ள வேண்டிய உரிமை இருந்தது பறிக்கப்பட்டிருக்கிறது. நடையாய் நடந்து கொரோனா காலத்திலே இருந்து சொந்த ஊருக்கு செல்வதற்காக வேண்டி உரிய வாகனமின்றி நடந்து சென்ற மக்களுடைய நிலைகளை பற்றி ஆய்வு செய்வதற்கு அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நேரத்தில் உச்சநீதிமன்றம் அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. இதுவரைக்கும் இந்த நாட்டினுடைய சிறை கொட்டடிகளிலே சுமார் 3,30,000 பேர் எந்தவிதமான முறையான விசாரணையுமின்றி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எடிட்டர் என்கிற இணைய இதழ் நவம்பர் 27 சொல்லியிருக்கிறது. இந்த இப்படி அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 3,30,000 பேரிலே சமூக ஆர்வலர்கள், மதங்கடந்து மக்களுக்கு உதவிகளை செய்து வரக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பலரும் கூட இருக்கிறார்கள் என்று அந்த பத்திரிகை சொல்லுகிறது. இவர்களுக்கெல்லாம் ஜாமீன் வழங்குவதை பற்றி, பிணை வழங்குவதை பற்றியான வழக்குகள் தள்ளி போடப்பட்டு கொண்டே செல்கின்றன. ஆனால்
வதந்தியை பரப்பி மக்கள் மத்தியிலே கலவரம் ஏற்படுவதற்கு காரணமான கருத்துக்களை சொல்லக்கூடிய அர்னாப் கோஸ்வாமி கீழ் நீதிமன்றங்களிலே பிணை கேட்பதற்கு பதிலாக நேராக உச்ச நீதிமன்றத்துக்கே வருகின்றார். அவருக்காக லீவு நாட்களிலே கூட காணொளி காட்சி வழியாக விசாரணைக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது என்பது மாத்திரமல்ல, உங்கள் மீது பல வழக்குகள் இருக்கின்றன. இந்த பல வழக்குகளிலே எந்த வழக்கை உங்கள் மீது நடத்தலாம் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று மற்ற வழக்குகளை எல்லாம், மற்ற எஃப்ஐஆர் எல்லாம் நாங்கள் தள்ளுபடி செய்து விடுகிறோம், ரத்து செய்து விடுகிறோம். அதில் உங்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளில் எந்த வழக்கை நடத்தலாம் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று அவரிடத்திலே கேட்கிறார்கள். அவர் தன் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர்களில் ஒரு எஃப்ஐஆரை தேர்ந்தெடுத்து இந்த எஃப்ஐஆரின் கீழ் வழக்கை பதிவு செய்து எனக்கு என்னுடைய வழக்கை நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடத்தலாம் என்று அவரே குற்றவாளியை வழக்கை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்த பின்னரும் நீதிபதிகள் அந்த எஃப்ஐஆரையும் ரத்து செய்கிறார்கள். மே 19 அவருக்கு பிணை வழங்கப்படுகிறது. இப்படியாக ஒரு தரப்பு மக்களுக்கு நீதி, இன்னொரு தரப்பு மக்களுடைய நீதியை பற்றி பேசுவதில்லை என்கிற அளவுக்கு இந்த நாகரிக உலகத்தில் நாம் முன்னேறிவிட்டோம் என்று சொல்லுகிற நாகரிக உலகத்தில் கண்டவிட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை நாம் வாங்கி வைத்திருக்கிறோம் அல்லது கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் மனித உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. பிணை என்று வந்தால் அது எல்லோருக்கும் சமமாகத்தானே பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். நீதி என்று வந்தால் அனைவரும் ஒன்றாகத்தானே ஒரே நேர்கோட்டில் தானே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது இங்கே நடக்கவில்லை. இப்படி எந்த பக்கத்திலே போனாலும் நீதி மறுக்கப்படுகிற ஒரு நிலை இன்றைய உலகத்திலே இருக்கிறது. இது இந்தியாவிலே மாத்திரமல்ல, முன்னேறிய நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஐரோப்பிய நாடுகளிலும் இதுதான் நிலை. பிரான்சிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி ஒருவன் கேலி சித்திரம் வரைந்த நேரத்தில் அரசு கேலி சித்திரம் வரைந்தவனுக்கு பக்கத்திலே போய் நின்று கொண்டது, இவனுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி எழுதுவது நியாயம் அல்ல என்று சொன்ன முஸ்லிம்களின் நியாயத்தை அரசு புரிந்து கொள்ளவில்லை. கருத்து சுதந்திரம் என்று வந்தால் அது முஸ்லிம்களுக்கு ஒரு மாதிரியும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மாதிரியும் என்கிற நிலைதான் பிரான்சிலே முன்னேறிய நாடுகளிலே இருக்கிறது. அதுபோல இந்த முன்னேறிய உலகத்திலும் கூட இது மாதிரியான மனித உரிமைகள் ஆல் ஆர் ஈக்குவல் என்கிற நிலை, அனைவரும் சமம் என்கிற நிலை மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மனித உரிமைகள் என்று வந்தால், சுதந்திர பிரகடனம் என்று வந்தால், இன்றைக்கு உலகமே ஏற்றி போற்றுகின்ற ஒரு கோட்பாடு அல்லது ஒரு அறிக்கை, ஒரு சார்ட்டர் எதுவென்று பார்த்தால் மேக்னா கார்ட்டா என்று சொல்வார்கள். இந்த மேக்னா கார்ட்டா என்பது என்ன? மேக்னா கார்ட்டாவுக்கும் இஸ்லாம் எப்படி முன்னோடியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கிபி 1215 இங்கிலாந்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ஜான் என்பவர் அவருடைய அமைச்சரவை போல ஒரு ஆலோசனை குழு போல தனக்கு பக்கத்திலே தன்னை வழிநடத்துவதற்கு, மக்களுக்கும் குடிமக்களுக்கும் தனக்கும் இடையிலே பாலமாக இருப்பதற்கு அவர் வைத்திருந்த அவைக்கு பெயர் பேரன்ஸ் என்பது. அந்த பேரன்ஸுகளிடத்திலும் ஒரு வரியை பெறுகிறார், முறையற்ற வழியிலே வரியை பெறுகிறார். மக்களுக்கு அவர் ஒரு நெறியில் நின்று ஆட்சி நடத்தவில்லை என்பது மாத்திரமல்ல, அவர் பேரன்ஸுகளையே துன்புறுத்த ஆரம்பிக்கின்றார். ஒரு கட்டத்திலே பேரன்ஸுகளுக்கும் மன்னருக்கும் இடையிலே பிரச்சனை வருகிறது. அப்போது ஆர்ச் பிஷப்பின் முன்னால், இங்கிலாந்தினுடைய ஆர்ச் பிஷப்பின் முன்னால் வடிவமைத்து கொடுக்கப்பட்டதற்கு பேர் தான் மேக்னா கார்ட்டா. அந்த மேக்னா கார்ட்டா என்பது பேரன்ஸுகளுக்கும் மன்னருக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதற்காக எடுத்த ஒரு முயற்சி. பேரன்ஸுகளுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறது, சர்ச்சுகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்பதெல்லாம் வரையறுக்கப்பட்டது 1215. அதுதான் மேக்னா கார்ட்டா என்று சொல்கிறார்கள். அதையும் ஜான் மன்னர் ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த அவருடைய மகன் 3வது ஹென்றி என்பவர் தான் இந்த மேக்னா கார்ட்டாவினுடைய சில முக்கியமான பகுதிகளை சீரமைத்து அதை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சார்ட்டராக, ஒரு அறிக்கையாக ஒத்துக்கொள்கிறார். அதை கூட விக்டோரியன் ஹிஸ்டோரியன் என்று சொல்லக்கூடிய விக்டோரியா மகாராணியினுடைய வெற்றிகளை பற்றி, அவருடைய ஆட்சி அதிகாரங்களை பற்றி வரலாறுகளை பதிவு செய்யக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த மேக்னா கார்ட்டா என்பது கூட பொதுமக்களினுடைய நலனுக்காக, அவர்களுடைய சுதந்திரத்துக்காக, அவர்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. மாறாக பேரன்ஸுகளுக்கு,
மன்னருடைய நெருக்கத்தில் நீண்ட நெடுங்காலமாக சுகங்களையும் போகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த குழுவினுடைய உரிமைகளை பற்றித்தான் அது பேசியது. இருப்பினும் அதனால் பொதுமக்களும் பயன் பெற்றார்கள் என்பதனால் அது ஒரு பவர்ஃபுல், ஒரு வலிமை வாய்ந்த பிரகடனம் என்று ஒத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். இதுதான் மேக்னா கார்ட்டா. இந்த மேக்னா கார்ட்டாவை தான் ஐரோப்பிய உலகமும் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ரொம்ப பிரமாதமான ஒரு பிரகடனம் என்றும், மனிதர்களுக்கு எல்லா உரிமைகளையும் கிடைப்பதற்கு, மனிதர்கள் எல்லா உரிமைகளையும் பெறுவதற்கு இந்த மேக்னா கார்ட்டா தான் உதவியாக இருந்தது என்று இன்றைக்கும் நீங்கள் விக்கிபீடியா கூகுளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா மேக்னா கார்ட்டாவை தான் ரொம்ப பிரமாதப்படுத்தி பேசுவார்கள். ஐக்கிய நாடுகள் சபையிலே நடைபெறக்கூடிய விவாதங்களும் கூட மேக்னா கார்ட்டாவை அடிப்படையாக வைத்து தான் அந்த விவாதங்கள் நடக்கின்றன. ஏனென்றால் மேக்னா கார்ட்டா வருவதற்கு முன்னர் மக்கள் எல்லாம் அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதன் பின்னர் தான் மக்கள் எல்லா உரிமைகளையும் பெற்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது போல ஒரு பொய் சித்திரத்தை, ஒரு மாய சித்திரத்தை இந்த உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மேக்னா கார்ட்டா வருவதற்கு முன்னர் மன்னராட்சி நிலவிய காலகட்டங்களில் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், கருப்பர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். பல நாடுகளுக்குள்ளும் புகுந்து அதிரடியாக மக்களை கைது செய்து வைத்து, கருப்பர்களை கைது செய்து கொண்டு வந்து அடிமை சந்தையிலே விற்று வளமான வசதியான சாலைகளை போடுவதற்கும், உயரமான கட்டடங்களை கட்டுவதற்கும், கலையம் நயம் மிக்க தொழில் நேர்த்தி நிறைந்த கலை சின்னங்களை வடிவமைப்பதற்கும் இந்த அடிமைகளை பயன்படுத்திக் கொண்டார்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சிகள் தெரிய வேண்டும், அதற்காக பல நூற்றுக்கணக்கான அடிமைகள் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும் என்கிற அளவுக்கு கருப்பர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். மேக்னா கார்ட்டா வந்ததற்கு பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசிக்க தொடங்கினார்கள் என்பது உண்மை என்கிற கருத்தை உலகமெல்லாம் பரப்புகிறார்கள். ஆனால் மேக்னா கார்ட்டாவுக்கும் முன்னால், மேக்னா கார்ட்டா 1715 அல்லது 1716 வருகிறது என்று வைத்துக் கொண்டால், அதைவிட சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னர், 6 நூற்றாண்டுகளுக்கு முன்னர், கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே, இது 13ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொண்டால் 7ஆம் நூற்றாண்டிலேயே இஸ்லாம் எப்படி மனிதனுக்கு சுதந்திரங்களை வழங்கியிருக்கிறது, உரிமைகளை வழங்கியிருக்கிறது என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பிற மக்களுக்கும் இதர சமுதாயத்து மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். இஸ்லாத்தினுடைய பெருமைகளை நமக்குள் நாம் பேசிக்கொண்டு அதை பொத்தி பொத்தி வைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாகத்தான் இஸ்லாம் மிக தவறாக புரிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகள் இவற்றை மேக்னா கார்ட்டாவுக்கு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே, 600 ஆண்டுகளுக்கு முன்னரே இஸ்லாமிய உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய உலகத்தில் பயன்பாட்டுக்கு வந்து விட்டது. அதற்கு வரலாற்றிலே நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, இஸ்லாம் மனிதனுக்கு தரக்கூடிய முதல் முக்கியமான உரிமை ரைட் டு லைஃப், வாழுகின்ற உரிமை. ஒரு மனிதனுக்கு இந்த பூமியிலே நிம்மதியாக வாழுகின்ற உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை பறிப்பதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை. நீங்கள் உங்களுடைய சொந்த பிள்ளைகளை கூட கொல்ல முடியாது. உங்களுடைய சொந்த பிள்ளைகள் வெளியிலே வந்து ரத்தமும் சதையுமாக நடமாடி கொண்டிருக்கின்ற போது மாத்திரமல்ல, உள்ளே இருக்கும் போதும் கூட நீங்கள் கொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது. ஒரு தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத்தையும், வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள். ஒலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே மாய்த்துக் கொள்ளாதீர்கள். உங்களையே கொல்லுகின்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இருப்பது வாழுகின்ற உரிமை தான் இருக்கிறது, தவிர சாகும் உரிமை உங்களுக்கு கிடையாது. சாகும், உங்களை இறக்கடிக்க வைக்கின்ற, உங்களை மரணிக்க செய்யக்கூடிய உரிமை இறைவனுக்கு மட்டுமே இருக்கிறது என்று ஒரு மனிதனுடைய வாழும் உரிமையை மிக தெளிவாக இஸ்லாம் வரையறுத்திருக்கிறது. அதுபோல நீங்கள் ஒருவர் மற்றவரை தாக்கிக் கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் பிரகடனப்படுத்துகிறது. முதலாவது. இரண்டாவது, ரைட் டு டிக்னிட்டி. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிறான் என்றால் அவன் கண்ணியமாக வாழ வேண்டும். கருப்பன் என்பதற்காக தாழ்ந்தவன் என்றோ, அல்லது செய்யக்கூடிய தொழிலின் பெயரால் அவனை தாழ்த்தப்பட்டவன் என்றோ, வஞ்சிக்கப்பட்டவன் என்றோ அவனை ஒதுக்குவது, இந்த வேலை செய்பவன் எல்லாம் தாழ்ந்தவன், இந்த வேலை செய்பவன் எல்லாம் உயர்ந்தவன் என்கின்ற தொழிலை வைத்து ஒரு மனிதனுடைய டிக்னிட்டியை, கௌரவத்தை அளவிடக்கூடிய இந்த சித்தாந்தத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறது இஸ்லாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே. கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை நாம் மிக்க மரியாதைக்குரியவனாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்விடத்திலே ரொம்ப டிக்னிட்டியோடு இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் உங்களிலே இரையச்சம் உள்ளவர் தானே தவிர அவர் போட்டிருக்கின்ற ஆடையோ, அவர் செய்யக்கூடிய தொழிலோ, அவர் வைத்திருக்கக்கூடிய சிகை அலங்காரமோ அல்லாஹ்விடத்திலே அவருக்கு மரியாதையை பெற்று தந்து விடுவதில்லை. அப்படியானால் அல்லாஹ்விடத்தில் யாருக்கு
மரியாதை இருக்கிறதோ அவனுக்குத்தானே சமுதாயமும் மரியாதை தர வேண்டும் என்கிற செய்தியையும் சேர்த்து எல்லாம் வல்ல இறைவன் திருக்குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களிலே நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். அதுபோல சர்வதேச நீதிமன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருந்த ஜஸ்டிஸ் வீர் மந்திர் அவர்கள் தன்னுடைய நூலிலே இஸ்லாம் எப்படியெல்லாம் மனிதனுக்கு உரிமைகளை தந்திருக்கிறது என்பதை அவர் விளக்கி சொல்லுகின்றார். உலகத்தில் இறைவன் மனிதனுக்காக தந்திருக்கக்கூடிய வளங்கள், ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள், கால்நடைகள், காடு கரைகள், கண்மாய்கள், இப்படி இயற்கை வளங்கள் என்றவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அனுபவிக்கின்ற உரிமை உலகத்தில் அனைவருக்கும் சமமாகவே இறைவன் தந்தான். அதை இறைவன் எப்படி கேட்கிறான் பாருங்கள். 7வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில், குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்க், இறைவன் வழங்கிய தூய உணவுகளையும் இறைவன் இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய அலங்கார பொருட்களையும் அவன் அனுமதித்திருக்க யார் அதை தடை செய்வது? குல் ஹிய லில்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் இறை நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் அது உண்டு. அதுபோல ஹாலிசத்தை யௌமல் கியாமா, மறுமை நாளில் அது அவர்களுக்கு மட்டும் உரித்தானது, இந்த உலகத்தில் அது அனைவருக்கும் பொதுவானது என்பதை எல்லாம் வல்ல இறைவன் 7:32 அந்த பொருட்களை அனுபவிக்கின்ற பயன்படுத்துகின்ற உரிமை. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், குறிப்பிட்ட சில மேற்கத்திய நாடுகளில் கூட இவர்தான் இந்த ஆடையை அணிய வேண்டும், இந்த ஆடையெல்லாம் இவர்கள் அணியக்கூடாது என்கிற சட்டம் இருக்கிறதா இல்லையா? கற்பர்கள், அடிமைகள் இது மாதிரியான ஆடையைத்தான் அணிய வேண்டும் என்கிற நெறிமுறைகள் இருக்கின்றனவா இல்லையா? ஆடை அணியக்கூடிய உரிமை, உண்ணும் உரிமை, இன்றைக்கு உண்ணும் உரிமையிலே கை வைத்து விட்டார்கள். இந்த உணவை நீ சாப்பிடக்கூடாது, இந்த உணவை நீ சாப்பிடக்கூடாது, அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு தான் சாப்பிட வேண்டும். மதுவை கூட நீ குடித்துக் கொள்ளலாம், ஆனால் பசிக்காக நீ மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது என்கிற நிலை இங்கே வந்து விட்டதா இல்லையா? அப்ப உண்ணுகின்ற உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? எப்போ? இந்த நூற்றாண்டுல முன்னேறிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய இதுல முன்னோர்களை எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? காட்டு முராண்டிகள், அறிவற்றவர்கள், மூடர்கள், வளர்ச்சி என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், அவர்கள் டார்க் ஏஜஸிலே இருந்தவர்கள், இருண்ட காலத்திலே வசித்தவர்கள் என்றெல்லாம் முன்னோர்களை பழிக்கிறோமே. 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் எல்லா உரிமைகளையும் ஒரு சமுதாயத்துக்கு தந்த அவர்களை பழிப்பதற்கு இந்த தலைமுறைக்கு என்ன உரிமை இருக்கிறது? அடுத்து தருகின்ற உரிமைகளை சொல்கின்றார். நீதி பெறுகின்ற உரிமை. நீதி என்று வந்தால், ஜஸ்டிஸ் என்று வந்தால் அனைவரும் சட்டத்தின் முன் சமம்தான். அர்னாப் கோஸ்வாமிக்கு ஒரு சட்டம், மைக்ரண்ட் லேபருக்கு சொந்த ஊருக்காக வேண்டி வாகனங்களை கிடைக்கவில்லை என்பதற்காக இடம்பெயர்ந்து போனார்கள் அல்லவா, அவர்களுக்கு ஒரு சட்டமா? அவர்களின் வழக்குகளை எடுத்துக்கொள்வதே இல்லை. அரசை எதிர்த்து கருத்து சொன்னார்கள் என்பதற்காக வேண்டிய 3,30,000 பேர் சிறைச்சாலையிலே பிணை மறுக்கப்பட்டு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமூகத்துக்காக குரல் கொடுத்தார்கள் என்பது மட்டும்தான் காரணம். ஆனால் அர்னாப் கோஸ்வாமி கலவரத்தில் இழுக்கும் வகையிலே பேசியிருக்கிறார். அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளில் எதை நடத்தலாம் என்று அவரே முடிவு செய்ய முடிகிறது. சொல்லுங்கள், அப்படியானால் இங்கே சட்டத்தின் முன், நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்கின்ற உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? கூனு கவ்வாமின பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கூறுகிறான் 5வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில், நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள் எங்கே சென்றாலும் என்று. அதுபோல ரைட் டு பிரைவசி, தனித்திருக்கின்ற உரிமை. ஒரு மனிதன் அவனுடைய வீட்டுக்குள் வந்துவிட்டால் அவனுக்கு தனித்து சுதந்திரமாக இருக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உள்ளே வந்து விடலாம் என்கிற நிலை கிடையாது. கதவை தட்ட வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், அனுமதி கேட்க வேண்டும். அந்த அனுமதியையும் கூட அன்போடு கேட்க வேண்டும். மிரட்டி உள்ளே வந்துவிட முடியாது. இந்த உலகத்திலும் கூட சட்டத்துக்கு புறம்பான வழிகளில் அரசின் கருவிகளே அதிரடியாக வீட்டுக்குள் புகுந்து ரைடு அப்படி இப்படின்னு இங்க இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வஞ்சிக்கவில்லையா? இந்த உரிமைகள் இன்றைக்கு நாகரிக உலகத்திலே பறிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? இதை இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் தந்திருக்கின்றது. அதுபோல வாழுகின்ற உரிமை, வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், யாரும் யாரையும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது, யாரும் யாரையும் கொலை செய்யக்கூடாது, அனைவருக்கும் வாழும் உரிமை இருக்கிறது. அதுபோல சிந்திக்கின்ற உரிமை, கல்வி கற்கின்ற உரிமை. இன்றைக்கும் கூட கல்வி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. பழங்குடியின மக்கள் கல்வி பெறுவதற்காக, உயர்கல்விகளை பெறுவதற்காக இதுவரைக்கும் வழங்கப்பட்டு வந்த தொகை இப்போது மத்திய அரசால் நிறுத்தப்பட்டிருக்கிறது.
பழங்குடியின மக்கள் கல்வியை பெறுவது என்பது ஒரு நாடு முன்னேறிவிட்டது என்பதற்கான அடையாளம். அவர்களில் இருந்து கலெக்டர்கள் வருவது, அவர்களில் இருந்து ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வருவது, அவர்களில் இருந்து பட்டதாரிகள் புறப்பட்டு வருவது, இவைகளெல்லாம் கீழ்நிலையில் இருக்கின்ற மக்களை நாம் கரம் தூக்கி விட்டிருக்கிறோம் என்பதற்கான சான்றுகள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே கல்லூரிகள் திறக்கப்படுவதில்லை. ஏன்? பல இடங்களிலே பள்ளிக்கூடங்களே கூட கிடையாது. தினமும் ஆற்றில படகுல வந்து இந்த பக்கத்திலே கல்வியை கற்றுவிட்டு அங்கே செல்லக்கூடிய படகுல போய் கரைக்கு அப்பால போய் வாழக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறது. அப்படி காட்டுவாசிகள் என்று கொச்சையாக பேசுகின்ற பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்விக்கான உதவித்தொகை நிறுத்தப்பட்டிருக்கிறது மத்திய அரசால். அப்படியானால் கல்வி பெறுகின்ற உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? யார் வேண்டுமானாலும் அனுமதிக்கப்பட்ட, முறையற்ற அல்ல, முறையான தொழில்களில் எதை வேண்டுமானாலும் தொழில் செய்யலாம், யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் என்கிற உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு காலமாக மறுக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அன்பு சோதரர்களே, இவை அனைத்தையும் இஸ்லாம் அது கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டங்களிலே உரிமைகளாகவே வழங்கி இருக்கின்றன. ஒரு முதியவர் ஒருவர் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தள்ளாடி வந்து கொண்டிருக்கின்றார். யார் இந்த முதியவர்? எதற்காக இவர் இப்படி தள்ளாடி வந்து கொண்டிருக்கின்றார்? உதவிக்கு கூட ஆள் இல்லையா என்று கேட்கும்போது ஒரு யூதர், அங்கே வாழ்கின்ற மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்தவர் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் இளமையாக இருக்கின்ற போது உங்களிடமிருந்து நாம் வரியை வசூலித்துக் கொண்டோம். ஜிஸியா என்கிற வரி என்பது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பொய் பிரச்சாரம் செய்வது போல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு விதிக்கப்பட்ட வரி, இது சுமத்தப்பட்ட வரி என்று பொய் பிரச்சாரம் செய்வார்கள் அல்லவா? அது அல்ல. எதற்காக இஸ்லாமிய நாடுகளிலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜிஸியா வரி வைக்கப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாமிய ராணுவத்தில், அந்த நாட்டினுடைய ராணுவத்தில் பங்கேற்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நீ நம்பாத ஒரு கொள்கைக்காக நீ வந்து யுத்தம் செய், நீ ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கையை பாதுகாப்பதற்காக நீ ராணுவத்தில் சேரணும் கட்டாயப்படுத்த முடியாது. அவர் ஒரு யூதர், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு நெருப்பு உணங்கி. இந்த சூழ்நிலையில இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இஸ்லாமிய அரசுக்கு வந்திருக்கக்கூடிய அச்சுறுத்தலிலிருந்து இஸ்லாமிய அரசை மீட்பதற்காக நீ வந்து போராடன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கொள்கையை நீ ஏத்துக்கல, உனக்கு உன் கொள்கையை ஏத்துக்கிட்டு வாழக்கூடிய உரிமை இருக்கிறது. ஆனாலும் உனக்கு நாங்க பாதுகாப்பு தருவோம், ஏன்னா நீ என்னுடைய குடிமகன். நீ ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கை உனக்கு பாதுகாப்பு தருகிறது, அந்த கொள்கை உன்னை அந்த கொள்கையை நீ பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த உரிமை உனக்கு தந்திருக்கிறதுனால நீ ஒரு சின்ன பாதுகாப்பு வரியை கட்டிக்கொள், உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன வரியை தந்துக்கோ. சில நேரங்களில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் யுத்த மேகம் சூழ்ந்த நேரத்தில் நாம் தோற்று போய் விடுவோமோ என்கிற அச்சம் வந்த நேரத்தில் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களிடமிருந்து பெற்ற அந்த ஆண்டுக்கான ஜிஸியா வரியை திரும்ப கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு எங்களால் உங்களை பாதுகாக்க முடியாது போல் இருக்கிறதே என்று வாங்கிய வரியை திருப்பி கொடுத்த ஒரு சரித்திரத்தை உலக வரலாற்றில் இஸ்லாமிய ஆட்சிகள் தவிர எங்கும் பார்க்க முடியாது. யுத்தம் வந்தது என்று சொன்னால் யுத்தத்தின் பேரால் ஒரு வரியை ஆட்சியாளர்கள் போடுவார்கள். செகண்ட் வேர்ல்டு வார்ல இங்கிலாந்து குடிமக்களுக்கு 90% வரி விதித்தது. இங்கே கார்கில் யுத்தம் வந்த நேரத்தில் கார்கில் டாக்ஸ்னு தனியா ஒண்ணு போட்டார் வாஜ்பாய், நினைவு இருக்கிறதா இல்லையா? யுத்தம் வந்தால் வரியை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக வாங்கிய வரியை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உரிமைகளை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய அரசு முன்னே நின்றிருக்கிறது. அப்ப அந்த முதியவரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் இளமையாக இருக்கின்ற போது உங்களிடமிருந்து வரியை வசூலித்துக் கொண்டு முதுமையிலே நீங்கள் தள்ளாடுகிற போது உங்களை கைவிட்டு விட்டோமே என்று சொல்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, முதியவர்களுக்கு 60 வயசை தாண்டிருச்சுன்னு சொன்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து அவர் நான் முஸ்லிம்ஸா இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவருக்கு டாக்ஸ் கிடையாது. ஏன்னா சீனியர் சிட்டிசன் ஆகிட்டால் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகளிலே ஒன்று. அப்ப இளமையா இருக்கும்போது வரியை வசூலித்தோம்னு என்ன அர்த்தம்? 60 வயசு வரைக்கும் தான் வரியை வசூலிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் உங்களை அப்படியே விட்டுட்டோம். வரியை வசூலிக்காமல் இருப்பதே உங்களுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு விட்டுட்டோம், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த உரிமையும் தரலையேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாமிய அரசு ஒரு சீனியர் சிட்டிசனுக்கான எல்லா சலுகையும் தரும் என்று அறிவித்தார்கள், கொடுத்தார்கள். இன்றைக்கு பாருங்கள், ரயிலில் கூட சீனியர் சிட்டிசன்ஸுக்கான அந்த உரிமைகள் இப்போது கிடைப்பதில்லை. முதியவர்களுக்கான உரிமை அந்த காலமே கிடையாது, இப்போ எடுத்துட்டார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீதிநீர் என்று ஆட்சி நடத்தியவர், 2ஆம் உமர் என்று வரலாற்றிலே நிலை பெற்றவர். ஹிஜ்ரி 97 வரைக்கும் ஆட்சியில் இருந்தவர், 3 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்.
அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வறுமை ஒழிக்கப்பட்டது. ஜக்காத்தை வசூலிப்பதற்காக தன்னுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய எல்லா மாகாணங்களுக்கும் வரி வசூலிக்கக்கூடியவர்களை அனுப்புகிறார். வரி வசூலிக்கப்பட்டது, சென்ட்ரல் கவர்மெண்டுடைய கசானாக்கு வந்து சேர்ந்துருச்சு. அப்போது சொல்கிறார், இப்போது நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்க வந்து எல்லா ஏரியாவுக்கும் நீங்க போங்க, பகிர்ந்தளிப்பதற்காக செல்லுங்கள் என்று போனால் வாங்குவதற்கு எந்த ஏழையுமே இல்லை. இஸ்லாமிய அரசுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாங்க ஆள் வேணும்ல, இருந்தா தானே கொடுக்க முடியும். வரியை வசூலித்தவர்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல, எங்களால யாருக்கும் கொடுக்க முடியல, எல்லாருமே செல்வந்தர்கள், நாங்க எல்லாம் ஜகாத்து கொடுக்குற நிலைமையில இருக்கோம், நாங்க எப்படிங்க வாங்க முடியும் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்படி வறுமையை தன்னுடைய நேரிய ஆட்சியின் வழியாக ஒழித்து காட்டியவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவர் மனம் நொந்து சொல்கின்றார், மனம் நொந்து அவர் வருத்தத்தில் சொல்கின்றார், நான் இப்படி வரி வசூலிப்பவனாக ஆகிவிட்டேனே, நான் வெறுமனே வரி வசூலிப்பவனாக இருக்கக்கூடாது, வெறுமனே தீர்ப்பளிப்பவனாக இருக்கக்கூடாதுங்கவா. இந்த தப்புக்கு இந்த தண்டனை, இந்த தப்புக்கு இந்த தண்டனைன்னு சொல்லிட்டு வெறும் தீர்ப்பளிப்பது, தண்டனைகளை வரையறுப்பது, சட்டங்களை போடுவது, வரியை வசூலிப்பது, இப்படி இருக்கக்கூடியவனாக நான் ஆகிவிட்டேனே, நான் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவனாக வல்லவனா இருந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அவர் சேவை செய்யக்கூடியவராக இருந்ததனால் தான் வறுமை ஒழிக்கப்பட்டது என்பதை கூட, அந்த பெருமையை கூட அவர் தனக்குரிய பெருமை இல்லை என்றும் அது அல்லாஹ்வின் பெருமை என்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களை அவர் மதிப்பு மிக்கவராக நடத்தினார். மக்களுடைய டிக்னிட்டியை அவர் போற்றி பாராட்டினார். ஏழைகளுக்கு காதும் வச்ச மாதிரி உரிமைகள் போய் சேரக்கூடிய அளவுக்கு செய்தார். இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் ஆட்சியாளர்கள்? ஏழைகளை மேடையில் ஏற்றி ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பதற்கு என்ன மாதிரியான சீன் போடுகிறார்கள் யோசித்து பாருங்கள். இவர்களுக்கு அவ்வளவு கொடுத்தோம், அவங்களுக்கு கொடுத்தோம், போட்டோ எடுத்து போட்டு அவர்களுடைய தன்மானத்தை சீண்டி பார்க்கிறார்களா இல்லையா? அப்ப டிக்னிட்டி என்பது ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு உரிமை இல்லையா? இந்த நூற்றாண்டிலும் அந்த உரிமை பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா இல்லையா? ஆனால் இஸ்லாம் என்ன சொன்னது என்றால், வலது கையால் கொடுப்பது இடது கைக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லுது. இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இடது கையை பேண்ட் பாக்கெட்ல விட்டுக்கிட்டு, ஜுப்பா பாக்கெட்ல விட்டுக்கிட்டு வலது கையால் கொடுக்குற அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னா அப்படி அர்த்தம் இல்லை. உங்களுடைய வலது கை போலவும் இடது கை போலவும் எந்த நேரமும் உங்களோடு ஒட்டி உறவாடி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட தெரியக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி தர்மம் செய்வது. உங்களுடைய மனைவி, உங்களுடைய நெருங்கிய கூட்டாளிகள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், இவர்களுக்கும் கூட தெரியாமல் அந்த தர்மம் இருந்தால் நல்லது என்பதைத்தான் அங்கே வலியுறுத்துகிறது. மனைவி கணவனின் பொருளை எடுத்துக் கொடுக்கும் போது, கணவன் மூலமாக தனக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை எடுத்து தர்மமாக கொடுக்கும் போது கணவனிடத்திலே சொல்லி அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லது தகவல் சொல்லிக் கொள்ள வேண்டும். அவளுடைய உழைப்பை எடுத்து தர்மம் கொடுப்பதற்கு கணவன்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை. அவளுடைய உழைப்பு, அவளுடைய வருமானம், அவளுடைய சொத்துல இருந்து இது அவளுக்கும் வலது கைக்கு தெரியாம கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் இருக்கிறது இல்லையா, ஒரு நெறிமுறை இருக்கிறது இல்லையா? இப்படி மனிதனுடைய டிக்னிட்டிய கௌரவத்தை இஸ்லாம் நிலைநாட்டுகிறது. அப்ப ரைட் டு டிக்னிட்டி, ரைட் டு பிரைவசி, ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி, சுதந்திரமாக வாழ்கிறது. யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. இறைவனுக்கு மட்டும்தான் மனிதன் அடிமை. யாருக்கு இருந்தாலும் கை கட்டி பணிவாக நிற்க வேண்டிய தேவையில்லை. யார் காலிலும் யாரும் விழ வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் விஞ்ஞானிகளை கூட என் காலில் விழுன்னு கண்ணால ஜாட காட்டுறானா இல்லையா? மருந்து கண்டுபிடித்த மெடிக்கல் சயின்டிஸ்ட், மெடிக்கல் மருத்துவத்துறையை சார்ந்த விஞ்ஞானிகளை கூட வந்து சந்திக்க வருகின்ற போது என் காலில் விழுந்து சாடை காட்டிய காட்சிகளை எல்லாம் வீடியோக்களிலே நாம் பார்த்தோமா இல்லையா? அப்போ கல்வியாளர்களின் டிக்னிட்டி கூட பறிக்கப்படுகிற நிலை இருக்கிறது. சக மந்திரிகளுடைய, சக அமைச்சர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இப்படி மனிதனுடைய டிக்னிட்டி, கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த எல்லா உரிமைகளையும் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே தந்தது. அப்துல்லா இப்னு ரவாஹா என்கிற ஒரு நபித்தோழர் ஹைபரிலே வாழுகின்ற யூதர்களிடத்தில் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களிடமிருந்து அந்த ஆண்டுக்கான விளைச்சலில் உரிய வரியை வசூலிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அனுப்பி வைத்திருந்தார்கள். அங்கே சென்றவுடன் அந்த யூதர்கள் எல்லாம் தங்கங்கள், தங்க நகைகள், ஆபரணங்கள் அவற்றையெல்லாம் அப்துல்லா இப்னு ரவாஹாவுக்கு முன்னால் வைத்து சொல்கிறார்கள், எங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விளைச்சல் இவ்வளவு, ஆனால் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு, இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டுறது இவ்வளவுதான் காட்ட போறோம், குறைச்சு காட்ட போறோம், அதுல பாதி உங்களுக்கு வரியாக தரப்போறோம். மொத்த விளைச்சல்ல பாதியை வரியா கொடுக்கணும்,
விளைச்சலை குறைச்சி காட்டி அதில் பாதிய வரியாக நாங்கள் கொடுக்க போகிறோம். இதை இதுதான் உண்மையிலேயே உண்மையான கணக்கு என்று ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணும். அதுக்கு உங்களுக்கு லஞ்சம் என்று விவசாய விளைச்சலை குறைத்து கணக்கு காட்டுவதற்கு தங்கத்தை கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு தங்கத்தை விட மதிப்பு மிக்கதாக விவசாயம் இருந்திருக்கிறது. அதான் நம்ம பார்க்கணுங்க. அப்ப அப்துல்லா இப்னு ரவாஹா சொல்கின்றார், நான் ஜீத்துக்கும் மின் அஹப்பின் நாசி இலைய, மனிதர்களிலேயே எனக்கு மிகவும் பிடித்தமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி நான் உங்களிடத்தில் வந்திருக்கின்றேன். யாரிடத்தில் வந்திருக்கிறேன்? இலா அபுகலின் நாசி இலைய, எனக்கு ரொம்ப கோபம் உள்ள ஒரு சமுதாயத்தின் மீது வந்திருக்கிறேன். யூதர்கள் மேல எனக்கு பயங்கரமான கோபம் இருக்கு. ஏனென்றால் அல்லாஹ் மீது கோபப்படுகிறான். கைருல் மக்தூபின்னு வருது இல்லையா, இறைவனுடைய கோபத்தை பெற்ற சமுதாயம் என்று. அப்போ கோபமுள்ள ஒரு சமுதாயத்தை நோக்கி வந்திருக்கிறேன். இருப்பினும் கூட உங்களுடைய உரிமைகளை நான் மீறப்போவதில்லை, பொய் கணக்குகளையும் நான் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை என்று அவர் சொன்னார். என்றால் எந்த அளவுக்கு பிறருடைய உரிமைகளை, கோபம் உள்ளவனின் மீது கூட அவனுடைய உரிமையை நீ பறிக்கக்கூடாது என்கிற அளவுக்கு ஒரு சமுதாயத்தை பண்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதுவும் 1400 வருஷத்துக்கு முன்னால அந்த சமுதாயத்தை அவங்க நாகரிகத்துக்கு வெளியில வாழ்ந்தவங்க, அவங்களெல்லாம் உலகத்தில் அவங்கள வச்செல்லாம் எந்த நன்மையும் ஏற்பட்டு விடவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஏதோ இப்போ வாழ்றவன் மட்டும்தான் நாகரிகமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மேகனா காட்டாவுக்கு பிறகு அல்லது அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மனித உரிமை பிரகடனங்களுக்கு பிறகு அல்லது 1948க்கு பிறகுதான் மனிதனுக்கு எல்லா உரிமையும் கிடைத்தது என்று சொல்வது போல. ஏன் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவிலுடைய வாழக்கூடிய மக்களை அடிமைப்படுத்தவில்லையா? மாடுகளுக்கு பதிலாக விவசாய நிலங்களிலே மனிதனை விவசாயம் செய்வதற்கு இழுக்க வைக்கவில்லையா? ஏர் ஓடுறதுக்கு மாடுகளுக்கு பதிலாக மனுஷனை பயன்படுத்தலையா? செக்கு ஆட்டுவதற்கு மனிதர்களை பயன்படுத்தவில்லையா? செக்கிழுத்த செம்பல் என்று சொல்கிறோம் இல்லையா? நீண்ட நெடும் ரயில் பாலங்களை போடுவதற்கு பிரிட்டிஷ்காரன் எங்கிருந்து ஆள்களை கொண்டு வந்தான் இந்தியாவில்? இந்தியாவுடைய குடிமக்களுடைய ரத்தம் தானே அது, அங்கே உழைப்பு தானே அங்கே சிந்தி இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலும் கூட அடிமைகள் இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு ஆம் என்பதுதான் பொருள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய உரிமையை மனிதனுக்கு தந்தார்கள். அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்று உழைத்தார்கள். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அடிமைத்தனம் என்பது இஸ்லாமிய உலகத்தில் அறவே இல்லாமல் போய்விட்டது. இப்படி எல்லா உரிமைகளையும் மனித சமுதாயத்துக்கு கொத்து கொத்தாக வாரி கொடுத்த மார்க்கம் நம்முடைய மார்க்கம். இந்த பெருமைகளை மேகனா காட்டாவை சொல்லி மறைக்க பார்க்கிறார்கள். மேகனா காட்டாவுக்கும் முன்னோடி இஸ்லாம் தான் என்பதை நாம் தெரிந்து இதர சமுதாயத்து மக்களுக்கும் அதை சொல்லக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும். இஸ்லாத்தின் பெருமையை பாரங்கும் பரப்ப வேண்டும். இஸ்லாத்தினுடைய மாண்பை உலகமெங்கும் நாம் நிலைநாட்ட வேண்டும். இதர சமுதாயத்தினுடைய இதயங்களிலே இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை விதைக்க வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அதற்குரிய வலிமையை, சிந்தனை, ஆற்றலை நம் அனைவருக்கும் வழங்கியவர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.